ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஸ்வீட் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையான பொருட்களை வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். சேமியா கொஞ்சம் எடுத்திருக்கேன். அடுத்து முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஏலக்காய் தூள். இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து பால் வந்து காய வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா கொதித்து சுண்டணும். இந்த சைடில் பார்த்திங்கனாக்கா நெய் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரியை வந்து நல்லா வந்து வறுத்தி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம். வறுத்தி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சேமியாவையும் சூப்பராக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா முந்திரி வந்து நல்லா சூப்பராக வறுத்துட்ருக்கேன். அடுத்து இங்கே வந்து பால் நல்லா கொதித்து வந்துடுச்சு. நல்லா வந்து சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ வந்து முந்திரி நல்லா வறுத்தி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து அந்த சேமியாவையும் சூப்பராக நெய்யில் வந்து வறுத்தி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தான் செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கலர் ஆகிடுச்சு. இங்கே வந்து பாலும் நல்லா சுண்டிருச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக சுண்டிருச்சு. இது வந்து பார்த்திங்கனாக்கா சுத்தமான A2 மில்க் தான். இப்போ நம்ம இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கனாக்கா நம்ம வறுத்தி எடுத்துருக்க சேமியாவையும் சேர்த்துட்டு நம்ம இதுக்கு தேவையான சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நம்ம எவ்வளோ ஸ்வீட்டாக வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஜீனி தான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் அந்த சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். நல்லா சேமியா எல்லாமே நல்லா பால்லே வந்து வேகட்டும். அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வறுத்தி எடுத்துருக்க முந்திரியும் சேர்த்துக்கலாம். இதில் நமக்கு தேவைன்னா திராட்சை, பிஸ்தா, பாதாம் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வந்து பார்த்தோன்னாக்கா சேமியா பாயசம் தான். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து சேமியா வந்து பாலில் வந்து நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான சேமியா பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.